கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மி சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிலா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog பார்க்க போகிறீங்க, ப்ளஸ் பால்கனி மேக் ஓவரும் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறது அவ்வளோ நல்லது. மோஸ்ட்டு நிறைய வெஜிடபிள்ஸை ராவாகவே நம்ம அரைச்சி குடிக்கிறது நல்லது. பட் டெய்லி குழந்தைங்களெலாம் எல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியாது. பட் பாவக்காய் மட்டும் வீக்லி ஒன்ஸாவது கொடுத்துருங்க. ஸோ மார்னிங் அதை அரைச்சி ஃபில்டர் பண்ணி அப்படியே நம்ம குடிக்கணும். அவ்வளோதான், நம்ம குட்டீஸ் குடிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி குடித்தாலே போதும். காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குடிச்சிருவாங்க டக்குன்னு. இந்த பக்கம் நம்ம தேசி குட்டி அழகாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. முட்டை உரிச்சு கொடுக்க சொல்லிட்டு இருந்தேன். சின்ன சின்ன வேலைகள் தான். அந்த கைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த விரலெல்லாம் வேலை செய்கிறது அவ்வளோ நல்லது. ஸோ அவங்களுக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதெல்லாம். ஸோ பாய்ஸ் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் குட்டி குட்டி ஒர்க்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ண வைங்க. நமக்கு நேற்று ஒரு கொரியர் அனுப்பிச்சிருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்லேயே சத்து மாவெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவங்க ப்ராடக்ட் பேக்கிங்காக இருக்கட்டும், அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்பட்டதுனா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே பண்ணி கொடுக்குறாங்க. நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி மாதிரி பண்ணுவேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தட். இன்றைக்கி நான் எப்படி காமிக்க போகிறேன்னா, சத்து மாவை பார்த்தீங்கன்னா தோசையிலேயே மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். வெறும் தோசை மாவு சாப்பிட்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதில் நம்ம சத்து மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தோசை ஊற்றி பாருங்கள், சூப்பராக வரும். இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி குருமா, சத்து மாவு தோசை, வெண்டைக்காய், முட்டை, இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு மார்னிங்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்னா ஆஃப்டர்நூனில் அவங்க ஏமாத்தினா கூட எனக்கு கவலை கிடையாது. மார்னிங்கே கொஞ்சம் நல்லா நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துடணும். எப்பவுமே ஹெவியாக மார்னிங்கில் சாப்பிடுங்க, ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. நைட்டில் சாப்பிடாமல் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்து மாவு தோசையும் அந்த குருமாவும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்தது. டேஸ்ட்டு வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவங்க சத்து மாவு ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் செய்தனால நம்ம நம்பிக்கையாக வாங்கலாம், எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது. இந்த மாதிரி குருமாலாம் பண்ணிட்டேன்னா எனக்கு 3 வேளைக்கும் ஈஸியாக ஆகிடும். தோசை மத்தியானம் ரைஸுக்கு ஆகிடும், நைட்டு சப்பாத்திக்கும் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒர்க் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால்கனியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக பாட் எல்லாம் வைக்க போகிறோம். இது பற்றி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன். நம்மளோட பால்கனியில் ஆலிவேரா ஒரே ஒரு செடி தாங்க வச்சேன். அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். ஒன்று தான் வச்சேன். அதில் எவ்வளோ குட்டி குட்டியாக பேபி பிளான்ட் வந்திருக்கு. எனக்கு அது எடுத்து போடுவோம் மனசும் வரலை. அதுலேயும் வளர மாட்டேங்குது. அதோட க்ரோத்தும் கொஞ்சம் கட் ஆகுது. ஸோ என்னை நம்பி வந்திருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. எந்த செடியாக இருந்தால் என்னங்க, அதுக்கு ஒரு உயிர் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம ஆலிவேரான்றது பேசிக்காக ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி க்ரோத் பண்ணும் போது நம்ம வீட்டுக்கு யாருனா வந்தாலோ இல்லை யாருக்கும் தேவைப்பட்டிருந்தால் கூட எடுத்து கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மீஷோலேயே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது கம்மி ரேட் பாட்ஸ் தான், ரொம்ப காஸ்ட்லியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. மண்ணை மட்டும் ஒரு 3 மூட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் மண்ணை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஹோல்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதுக்குன்னே தனியாக ஒரு கத்தி வச்சுருப்பேன் பிளாஸ்டிக்கோட ஹோல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக. அதை ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் அதில் விட்டாலே போதும், நல்லா உங்களுக்கு ஹோல் ஆகிடும். ஸோ அப்போ தான் தண்ணி உங்களுக்கு வெளியே ட்ரெயின் ஆகும். நீங்கள் அப்படியே மண் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ளேயே ஊறி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ குட்டி குட்டியாக அந்த ஹோல்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நானும் இந்த பால்கனி ஒவ்வொரு விஷயமா முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிட்டே வரேன். ஒவ்வொன்றுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான் முக்கியம். நிறைய வாங்கி நிறைய வச்சாலும் கச்சன்னு ஆகிடும், மெயின்டைன் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரு 1-2 பிளான்ட் வச்சாலும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ டைம் இருக்குது. ஏன்னா கரெக்டாக ஷெட்யூலாக ஓட்டுறதுனால இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பேசிக்காக நம்ம வாட்டரிங் பண்ணிவிட்டு சன்லைட்டில் வச்சாலே போதும், ரொம்ப அழகாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். வீட்டில் இந்த ஆலிவேரா பிளான்ட்டு, இந்த மணி பிளான்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட்டு, துளசி, பிரண்டை, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் வச்சுருப்பேன். கற்பூரவள்ளி, கருவேப்பிலை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்கணுங்க. எல்லா செடியும் உங்களால் வளர்க்க முடியலனாலும் பேசிக்காக அந்த 5 செடியை மட்டும் நீங்கள் வளங்க, அவ்வளோ நல்லது நம்ம வீட்டுக்கு. அது ஆக்சிஜனும் நிறைய கொடுக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு ஹெர்ப்ஸாகவும் இருக்கும். கோல்டோ இல்லை உடம்புக்கு ஏதாவது தேவைன்னா டக்குன்னு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பேசிக்கான செடிகளை வளங்க. பாட்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லான பாட்ஸ் இதுங்க. நல்ல ஒரு பேக்கேஜில் எனக்கு கிடச்சிது. நான் முடிஞ்ச லிங்க் இருந்தால் கொடுக்குறேன் மீஷோவில். பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப போல்டாலாம் இல்லை, அதே மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த ரேட்டுக்கு ஏற்ற வேல்யூ தான் அது.
இது மொட்டை மாடியில் கூட அவ்வளோ செடி இன்னும் இருக்குது. பட் என்னால் எல்லாத்தையும் எடுத்து இப்போதைக்கு பண்ண முடியல. எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கி பண்ணலாம் தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இவ்வளோ வந்துட்டுருக்கு, இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. எடுத்து தூக்கி போடவும் மனசும் வரலை. கார்டனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மண்ணிலலாம் வச்சு செய்யணுன்றது சொல்லிக் கொடுங்க. அப்படியே நம்ம நீட்டாக ஏசி ரூம்லேயே வளர்த்தா எல்லாமே கற்றுக்கவே முடியாது. மண்ணிலையும் விளையாடணும், ஏசிலையும் இருக்கணும், ரெண்டுமே பண்ணுங்கள். நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி மண்ணில் விளையாடுறது, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோட்டில் விளையாடுறது, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்பவுமே ரூம்லேயும் ஏசிலையும் வச்சு வளர்க்காதீங்க. நைட் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அந்தந்த வாலில் அந்தந்த இடத்துல வைக்கும் போது கலர்ஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு கலராக விட்டு விட்டு வச்சேன். பிங்க்கு, ப்ளூ, க்ரீன், ஒயிட்டுன்ற மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த வால் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடத்துல பார்க்கும்போது. ஸோ ஒரு வியூவாக பார்க்கும்போது பால்கனி அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வெளியே ரோட் சைடு வந்து பார்க்கும்போது க்யூட்டாக இருந்தது. யாருக்கெல்லாம் அது பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லுங்கள். இன்னும் அது வளர்ந்த பிறகு நான் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டே வரேன். இன்னும் கொஞ்சம் கார்னர் ஷெல்ஃபு, இந்த மணி பிளான்ட்டு, இந்த சைடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. நான் அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று தான் பண்ண முடியுது. மொத்தமாக என்னால் பண்ணவே முடியலங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லா ஒர்க்ஸ் இருக்கிறதுனால பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. இது பேசிக்காக எல்லா வேலைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். மொத்தமாக பண்ணிடணும், இன்றைக்கே பண்ணிடணும், மற்ற வேலை நம்ம நின்றுடும். இந்த பார்ட் ஆஃப் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்தது, இந்த எக்ஸாம் டைமில் எடுத்த ஒரு வீடியோ. ஸோ உன்ட்டு அப்படியே ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பிகாஸ் மார்ச் வந்து எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் வரப்போகுது, எல்லாருக்கும் பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக சில டிப்ஸ் இருக்கட்டும்ன்ட்டு நான் உன்ட்டு அப்படியே ஷேர் பண்ணுறேன். துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அன்றைக்கி ஈவினிங் போல். நெக்ஸ்ட்டு இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் இஞ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, தோல் சீவிட்டு காய வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து சுக்கா மாறும்ன்ட்டு ஒரு நம்பிக்கையில் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு சுக்கு வாங்கி அந்த கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதை விட இஞ்சி நம்மளே வாங்கி தோல் சீவி கொஞ்சம் இந்த மாதிரி வெயிலில் காய போட்டு எடுத்தோம் நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதுக்கான ரெசிபி நான் அப்புறமா வீடியோவில் போடுறேன், இந்த வீடியோ எண்டில் நான் போடுறேன். ஸோ அதெல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஒர்க்கில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கான டைம் உட்காந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எக்ஸாம் இருந்தாலும் சரி, டெஸ்ட் இருந்தாலும் சரி, நார்மல் டைமில் இருந்தாலும் சரி, 6 மணி 6:30 to 6 அந்த டைமில் உட்காந்துடணுன்ட்டு ஒரு டைமிங் ஃபாலோ பண்ணுங்கள். அன்றைக்கி சாட்டர்டே இருந்தால் கூட பரவாயில்ல, சண்டே ஒன் டே வீட்டில் போய் பிரேக் எடுத்துருவோம். பட் மற்ற 5 டேஸுமே நம்ம எப்போவுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல் போயிட்டு வராங்களா, அன்றைக்கி ஈவினிங் என்ன நடந்துச்சு, என்னென்ன ஷெட்யூல் இருக்குது அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். இந்த பக்கம் குழந்தைங்க புக்ஸும் ஒரு பக்கம் பார்ப்பேன், ஒரு பக்கம் நமக்கான டைமும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த மணி சேவர் பிளானர் பற்றி ஏற்கனவே போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் தான் சொல்லியிருந்தேன். டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஜனவரி, ஃபெப்ரவரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு தான் நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு அது நடக்கணும். நம்ம அது பண்ணாமல் ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட்டு. நான் இந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கிறதுனால 2 to 3 months அதை யூஸ் பண்ணிட்டு பிறகு தான் உங்களுக்கு நான் எப்பவும் வீடியோஸ் போடுவேன். வீடியோக்காக போடணுன்றது எனக்கு முக்கியம் கிடையாது. அது நம்மளுக்கு நடக்குமா, ப்ராக்டிக்கலாக இருக்கும், பண்ண முடியுமான்ட்டு பிளான் பண்ணிட்டு பிறகு தான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால் அந்த ஒர்க்கும் பண்ணுவேன், துணி மடிக்கிற ஒர்க், இந்த மாதிரி அவங்க கூடவே உட்காரணும். நம்ம நகர்ந்து போயிட்டாலும் இல்லை ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டாலும் அவங்க அப்படியே அந்த படிப்பெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ அவங்க பக்கத்துலேயே உட்காரணும். அந்த 2 hours அவங்களுக்கான டைம். என்னென்ன விஷயங்கள் சொல்லித்தர முடியுமோ சொல்லிக் கொடுங்க. படிப்பு மட்டும் கிடையாது, ஒரு ஜிகே இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு கேம் இருக்கலாம், ஒரு வேர்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி என்ன முடியுமோ சொல்லிக் கொடுங்க. இப்போ எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நாளைக்குனா இன்றைக்கி நம்ம முன்னாடி நாள் ரிவிஷன் தான் பண்ணோம். ப்ரிப்ரேஷன்லாம் நம்ம முன்னாடி இந்த மாதிரி பண்ணி வச்சிடணும். இப்போ நாளைக்கு எக்ஸாம் குழந்தைங்களுக்குன்றதுனால என்ன போர்ஷனும் அதை வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். ஒவ்வொரு வேர்டும் பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க ரஃப் நோட்டில். அந்த நோட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ எக்ஸாம் டைமில் அந்த புக்கை எடுத்து வச்சுப்பேன். ப்ளஸ் வந்து என்ன போர்ஷன் இருக்கோ அதில் வந்து சில மிஸ்டேக்ஸ் அப்போ பண்ணுவாங்க. நம்ம கேட்கும் போது எழுதும் போது சில விஷயங்கள் நம்ம ஹைலைட் பண்ணும் போது அவங்களுக்கு தெரியும். அதை என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் தான் இருக்கும், அதை அவன் மிஸ்டேக் பண்ணியிருப்பான், பட் அதை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்களை நம்மளுக்கே வந்து ஹைஃபையாக இருக்கும். நிறைய இந்த மாதிரி கோடிங் வேர்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். நம்மளுக்கே இதை நம்ம படித்தது கிடையாது. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு பற்றி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது புக்ஸ். இப்போ நம்மளே சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஸ்பெல்லிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு குட்டீஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வீக்காக இருப்பான் சஷ்மந்த். ஏன்னா ஸ்பெல்லிங் வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லிவிடுவான். ரிட்டனில் எழுதும் போது தான் அந்த ஏ அந்த ஐ வருமா அப்படின்ற கன்ஃபியூஷன் ஆகிடும் அவனுக்கு. அதை சரி பண்ணுறது நம்ம கையில் இருக்கிறதுனால எப்போவுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் அந்த பெரிய பெரிய கஷ்டமான வேர்டெலாம் எழுதி வச்சுட்டே வாங்க. சில இதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஈவன் தோ நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸாமுக்கு ரெடியாகிறதுக்கு முன்னாடி இதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க.
ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேயே பாதி புரிஞ்சுட்டு தான் வருவாங்க. அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபுல்லாக ப்ரெஷர் ஆக்கக்கூடாது. இந்த வேர்ட்ஸ் இது முக்கியம், இந்த லைன்ஸ் முக்கியன்ற மாதிரி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு பேப்பரில் தனியாக எழுதி வச்சுருங்க. மோஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ்லாம் அப்பப்போ போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு இடத்துல வந்து எழுதி ஒட்டி வச்சுருப்போம். அந்த வேர்ட்ஸ்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பான். எக்ஸாம்லேயும் சிலது மறக்கும். அன்றைக்கி நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். இது 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, 10th 12th எல்லா குழந்தைங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபார்முலா இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனோட அந்த ஃபார்முலா இருக்கலாம், எல்லாமே இருக்கும். சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான், அந்த டைமில் நம்மளுக்கு அது மறக்கும். ஒரு டக்குன்னு ஒரு பெரிய மேக்ஸ் சம்மில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லைன் நம்மளுக்கு மறந்துடுதுன்னா அந்த ஃபார்முலா வந்து ஒரு போர்டில் எழுதி ஒட்டி டெய்லி அதை ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி பண்ணுங்கள். அவங்க துணி எடுக்கிற கபோர்ட்லேயே இருக்கட்டும், இல்லை சும்மா அவங்க வாக் பண்ணுற இடமா இருக்கட்டும், விளையாடுற இடமா இருக்கட்டும், அந்த வாலில் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அந்த கபோர்டில் அந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க போக வர நல்லா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி படிப்பாங்க. இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். நான் ஃபாலோ பண்ணுறது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த வேர்ட்ஸும் முக்கியமானதால் ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி வச்சுப்பேன். அந்த இயர்ஸாக இருக்கட்டும், அந்த நம்பர் இருக்கட்டும், எல்லாமே ஒரு விஷயங்கள் இருக்கும். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா குழந்தைங்க அழகாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனல், அப்புறம் கான்ஸ்டியூஷனல் அப்படின்ற மாதிரியும் இதில் ஏ சேர்க்கணும், இதில் டி சேர்க்கணும், இதில் டி. ஸோ இந்த ஏயும் டி சேர்த்துட்டு இந்த எம்இஎன் ஓகே, இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா இது ரொம்ப ஈஸியாக போயிடும் உனக்கு. எம்இஎன் ஓகே. ஒரு ஆக்ட் வருது இப்போ 2006ன்னு வருதா, 26. ஸோ 2006. இப்போ நம்ம இந்த நம்பர் எப்படி படிக்கலாம், 26 இதில் 00 ஆட் பண்ணணும். அப்புறம் இதுலேயும் வந்து 026 அக்டோபர். ஓகேவா, இந்த அக்டோபர் ஞாபகம் வச்சுட்டாலே இந்த டேட்டும் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த ஆக்ட் அப்போ பாஸ் பண்ணது. ஸோ இந்த இயரில் இந்த 2006ன்ற டேட்டை மறக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ மார்னிங் ஒரு ரிவிஷன் கொடுத்து தான் அனுப்பேன். எக்ஸாம் அப்படின்னு பண்ணாதீங்க, ஃபுல்லாக படிக்கக்கூடாது. அந்த பேப்பர் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீ மிஸ்டேக் பண்ண நேற்று, இதெல்லாம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணு அப்படின்ட்டு சமைச்சிக்கிட்டே அவங்கள்ட்ட கொஷின்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அவனுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகிடும், கான்ஃபிடென்ட்டாக ஆகிடுவான். ஓகே மம்மி எனக்கு இது கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு சந்தோஷம். ப்ளஸ் எக்ஸாமுக்கு போகிறப்போவும் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இவ்வளோ பெரிய புக்கில் இருந்து நமக்கு இவ்வளோ தான் தெரியல, அதுதான் முக்கியம் குழந்தைங்களுக்கு. இவ்வளோ புக்கையும் படிக்கணுமா நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு சின்ன பேப்பராக அதை மாற்றும் போது இவ்வளோ தான் மம்மி எனக்கு தெரியல, மற்றதெல்லாம் எனக்கு தெரியும்ல, அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப அழகாக எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏற்கனவே ட்ரை பண்ணி எடுத்திருந்தால அந்த சுக்கை பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கப் அளவு தான், எந்த அளவு நம்ம எடுக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதையும் நல்லா வறுத்து நம்ம தனித்தனியாக எடுத்துக்க போகிறோம். அடுத்தது உளுந்து சேர்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஒரே விதமாக கப்பாக நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் மிளகு நிறைய சேர்த்துப்பேன். காஞ்ச மிளகாய் சும்மா கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெருங்காயம் வந்து கட்டி போட்டிருக்கேன். ஏன்னா பருப்பு வந்து உங்களுக்கு ஜீரணமாகணும். அதே போல் மிளகும் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகை விட மிளகு நிறைய சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அந்த வறுக்கும் போதே அந்த சவுண்ட் உங்களுக்கு வரும். அந்தளவுக்கு நீங்கள் வறுத்தா கூட போதும். உப்பு ஒவ்வொரு விதமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இலையிலேயே இந்த மாதிரி பிராண்டில் உங்களுக்கு கிடச்சிருந்தது. நார்மலாக உங்களுக்கு உப்பு வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சம் அந்த கீரையோட அந்த கலர் மாதிரி கொஞ்சம் மிக்ஸாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி உப்பு கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு போட்டுட்டு ஃபைனலாக கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு சுக்கு அரைச்சிட்ட பிறகு இந்த பொருட்களை சேர்த்துக்கலாம். சுக்கு கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிக்சியில் இதை போட்டு அரைச்சிட்டு அப்புறமா இந்த ஒரு பொருளாக நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுட்ரு அரைக்க வேணாம், கொஞ்சம் நீங்கள் குறைப்பாக அரைச்சா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பவுட்ரு அரைச்சி சாப்பாடுக்கும் போட்டுப்பாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க. சாப்பாடுக்கும் போட்டுப்பாங்க, குழந்தைங்க இட்லி பொடியாக கூட எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஆற வச்சு அரைச்ச பிறகு கலர் பாருங்கள். அந்த கருவேப்பிலையோட கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக வெள்ளையாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏமாற்றி கொடுத்துடலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு தோசையோடு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.